ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்வேதாவை மருமகளாக அழைச்சிட்டு போக வச்சுட்டாங்க. துரை கூட வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் என்ன பொண்டாட்டி ஏன் என் மேலே கோவப்படுற அப்படின்னு அறிவு கிட்ட முன்னாடியே தைரியமாக பேசுகிறாப்புல நம்ம துரை. யாரை பார்த்துற பொண்டாட்டின்னு சொல்கிறேன்னு பலார்னு அடிக்கிறாங்க. உனக்கும் எனக்கு கல்யாணம் நடந்துச்சா, ஏன் இப்படி தேவையில்லாமல் போய் சொல்கிற அப்படின்னோடனே, இங்கே பாருமா கோவப்படுறது ரொம்ப தப்பு, அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு முதல்ல நான் கூட தான் நம்பலை. அப்புறம் என் மாப்பிள்ளை அந்த வீடியோவை காமிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்பினேன். இந்த பாருங்கள் ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் அவசரப்பட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னுங்கிறாங்க. அப்போ தான் ஆதிக்கு தெரியுது துரை கல்யாணம் ஆகிருக்கு, எப்படி இன்னும் புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த சமயத்தில் ஸ்வேதாவும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், எனக்கே தெரியாமல் தாலி கட்டிட்டான், அப்படி பார்த்தா அது மாதிரி ஒன்றும் தெரியலையே, அதை தான் நான் தாலியை கட்டி வீசி எறிஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடுறீங்க அப்படின்னோடனே, ஓ அப்படிலாம் தலையை கட்டி வீசினால செல்லாதுமா அப்படின்னு ரத்னம் சொல்கிறான். முதல்ல நான் கூட இந்த விஷயத்தை நம்பாமல் தான் இருந்தேன், என் பையன் மேலே நம்பிக்கை. அப்புறம் தான் இது மாதிரி நீ கோவத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, என்ன தான் கோவத்தில் நீ தலையை கட்டி தூக்கி போட்டாலும் எங்கள் வீட்டு மருமகள் ஆகிட்ட, அதனால் மரகதமும் ஒரு போடுறாங்க, இதனால் என்னம்மா என் பையன் மறுபடியும் உனக்கு தாலி கட்டுவான், நீ எங்கள் கூட என் வீட்டில் இருக்கிறது தானே முறை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா அதுதான் சரியான விஷயம்னு பவானியும் சரி ஏகாம்பரமும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜால்ரா தட்டினோன்னா, இந்த பக்கம் ஆதியால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. பண்ணி முடித்தோடனே இங்கே மேலே ஆதி போயிடுறாங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ஆதி விழுந்து சிரிக்கிறாப்புல பாரதிக்கும் சிரிக்கிறாங்க. ஆமாம் என்ன பாரதி இப்படி ஒரு மாபெரும் ரகசியத்தை என்கிட்டேருந்து மறைக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னோடனே, இல்லை எனக்கு இது நடந்தது உண்மையாக பொய்யா எதுவுமே புரியாமல் குழப்பத்தில் இருந்தேன், அதான் பெரியவங்களாம் முடிவு எடுக்கட்டும்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னோடனே, இருந்தாலும் இந்த துரை எப்படி ஸ்வேதாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எனக்கு அது நினச்சாலே சிரிப்பு தாங்கலை, இதில் யாருக்கு நல்லது நடந்துச்சோ இல்லையோ நமக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, சரி விடுங்க, இருந்தாலும் பாரதி நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும், என்ன அப்படின்னு, ஆமாம் நானாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை ஹக் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் கீழே கூப்பிட்டோன்னா, சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. கீழே வந்தோடனே பாரதியை தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க, அம்மா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன மாமா அப்படின்னோடனே, இங்கே பாரு சாரதமாவும் சரி ஆதி தம்பியும் சரி அவங்கள எக்காரணம் கொண்டும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது. நான் முதல்ல ஸ்வேதாவை இங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் எப்போ அவள் உன் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளோ அந்த கூடி சீக்கிரம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருந்துச்சுல, அதனால் இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை வச்சு நான் அவளை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த காலத்துலேயும் ஆதி தம்பியும் சாரதாமாவையும் நீ சந்தேகப்படக்கூடாது, அவங்கள நல்லபடியாக பத்திரமா பாதுகாக்கணும், நீ நல்லபடியாக பத்திரமா பார்த்துப்ப அது எனக்கு நல்லாவே தெரியும், பட் எதுவாக இருந்தாலும் நீ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசி அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தாலே இவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது பொலைட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கூட நல்லபடியாக ஆதியை பார்த்துப்பேன் அப்படின்னதுக்கப்புறம் சத்தியம் வாங்கிட்டு ரத்னா அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. இந்த பக்கம் ஸ்வேதா செம கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்காங்க ரூமில். அவங்க அம்மா கிண்டல் பண்ணோன்னே, என்னம்மா என்னைய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதுக்கு தான் நான் முதலையே சொன்னேன், அறிவு சொல்கிறாப்புல நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலான்னு. இப்போ பார்த்தியா சபையில் மரியாதையோடு நாளைக்கு கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு பேசுகிற லெவலுக்கு ஆகிப்போச்சு, இதெல்லாம் நமக்கு தேவைதானா, பேசாமல் ஊருக்கு போயிருக்கலாம்ல, நீ அவன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பழி வாங்குறேன்னு கடைசியில் நீ தான் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிற, இப்போ இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேட்டோன்னே, சரி நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆதி மாடிக்கு ரூமுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் பாரதி கிட்ட மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரதி நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னோடனே, ஸ்வேதாவை வீட்டுக்கு அனுப்பிடலாம், அதுக்கு அடுத்தது என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். முதல்ல அம்மா ரொம்ப டல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை முதல்ல நம்ம கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே, விடுங்க எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கண்டுபிடிச்சி அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆதிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஜாக்கிங் கிளம்பி போகிறாங்க. அந்த சமயத்தில் அறிவோட ஃபோன் பக்கத்தில் இருக்கப்போ ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வெள்ளைக்கோட்டு போட்டவர்கிட்ட இருந்து கரெக்டாக ஆதி ஃபோனை எடுத்தோன்னே, இங்கே நான் பயந்து நடுங்கிட்டு இருக்கேன், நீ மாட்டுக்கு ஜாலியாக இருக்கியா அறிவு,
இங்கே உன் மாப்பிள்ளை வந்து என்னை அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான், என் லேப்டாப்பை திறந்து பார்க்குறான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உளர்றாரு. அது உளர்னதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு கன்ஃபார்மாக சந்தேகமாகிடுச்சு. அதனால் வந்து சரி அவரை போய் சரி கிளம்பி போய் அவரை முதல்ல பிடிப்போம் அப்படின்னு ஆதி அதிரடியாக வந்து அங்கே கிளம்பி காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோட முடியுது.